உங்கள் குழந்தையுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு எஃபோர்ட் எடுத்துகிட்டு தான் இருப்பீங்க இல்லைங்களா? நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற பாயிண்ட்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தையுடைய கம்யூனிகேஷனை இன்னும் பெட்டராக நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஹலோ எவ்ரிவன், ஐம் ரேணுகா, ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட். லோட்டஸ் கேர் ரீஹாபில் பேச்சு வராத குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு நம்ம ஆன்லைன் மூலயமா ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளினிக் நேராக கரூர்லையுமே இருக்குது. நேராக வர முடிஞ்சவங்க வந்து நீங்கள் தெரப்பி எடுத்துக்கலாம். 2 to 5 இயர்ஸ் ஏஜில் உள்ள குழந்தைகளுக்கு டாட்லர் டாக் அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலயமா பேரண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். விருப்பமுள்ள பெற்றோர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் குழந்தைக்கு பேச்சு வரலை அப்படின்ன உடனே நீங்கள் ஸ்பீச் தெரப்பியோ இல்லை இந்த மாதிரி பேரண்ட் ட்ரைனிங் கோர்சஸ் மூலயமா ஜாயின் பண்ணியோ இல்லை நீங்களே உங்கள் குழந்தைகிட்ட வந்து கம்யூனிகேஷனை இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம கூட இன்வால்வ் ஆகிறது இது எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அதை இன்னும் எஃபெக்டிவாக நம்ம பண்ணுறதுக்கு உங்கள் குழந்தையுடைய கம்யூனிகேஷனை இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிற சில பாயிண்ட்ஸையும் நீங்கள் உங்களுடைய கம்யூனிகேஷன் ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தையுடைய பேச்சை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ உங்கள் குழந்தைக்கு இப்போ பேச்சு வரலை அப்படின்ன உடனே நீங்கள் டெஃபினெட்லி நீங்கள் நிறைய பேசுவீங்க. அவங்க எதுவும் பெருசாக ரெஸ்பான்ஸ் வந்து உடனே கொடுக்க மாட்டாங்க. இது என்ன, நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம எல்லாமே ஒரு எஃபோர்ட் எடுத்துகிட்டே இருக்கோம், ரெஸ்பான்ஸுங்கிறது வரலையே, என் குழந்தை எப்போ நார்மலாக பேசுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருடைய மைண்ட்லேயும் ஓடிட்டு தான் இருக்கும். பட் அதுக்கான ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒரு வேர்டு பேசுகிறதுக்கே அந்த குழந்தைக்கு 1 year ஆகுது அப்படிங்கிறப்ப டிலேடு ப்ராசஸாக இருக்கிற ஒரு குழந்தையுடைய மூளை சரியான அளவில் ஸ்டிமுலேட் ஆகணும்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிலத்தை வந்து நீங்கள் 10 அடி தோன்றீங்க அப்படின்னா மண் தான் கிடைக்கும். அதுவே 10 பிளேஸில் தோண்டினீங்கன்னா அதே மண் தான் கிடைக்கும். ஒரே இடத்துல 100 அடி தோண்டிங்கன்னா மண்ணுக்கு பதிலாக தண்ணியும் வரும் இல்லைங்களா? ஸோ அப்போ 1000 அடி தோண்டினா தங்கம் கூட வரலாம். அந்த மாதிரி ஸோ நீங்கள் டெஃபினெட்லி விடாமுயற்சியோட நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்டிமுலேஷனை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இந்த தெரப்பீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்சிஸ்டன்சி தான் கீ. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தை நம்ம குழந்தைக்கா பேச்சு வரலைன்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய பேச்சுங்கிறது மாறும். உங்கள் குழந்தையுடைய ஸ்பீச் எபிலிட்டி இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் பேசும் பொழுது உங்கள் குழந்தை கூட நீங்கள் இன்வால்வ் ஆகும் பொழுது நான் சொல்ல போகிற இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேரண்டல் இன்டராக்ஷன் தான். ஏன்னா இந்த பேரண்டல் இன்டராக்ஷன் தான் இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு மிஸ் ஆகுது. அது ஒன்று ஸ்க்ரீன் டைம்னால இருக்கலாம், இல்லை ஸ்க்ரீன் டைம் வந்து ஆபத்துன்னு சொல்லி இப்போ பேரண்ட்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டாக விதவிதமான டாய்ஸ்லாம் அழகழகாக வாங்கி கொடுக்குறீங்க. பட் அதனால வந்து கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு பேரலான பேரண்டோட இன்டராக்ஷன் இருக்கும் பொழுது தான் பெட்டராக இம்ப்ரூவ் ஆகும். டாய்ஸுங்கிறது ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அதை எங்கேஜாக வச்சுக்கக்கூடிய ஒரு பொருள் மட்டும்தான். ஸோ அதில் இருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் தான் அவங்க அப்ளை பண்ணுவாங்களே தவிர அதுலேருந்து ஒரு இன்புட் போகணும் அப்படின்னா அது நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் போகும். இப்போ ஒரு டாய்ஸை வச்சு நீங்கள் அதை டிஃப்ரெண்ட்டாக விளையாட கற்றுக் கொடுக்கும் பொழுதோ இல்லை அதை பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஒரு லேர்னிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதில் ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, டாய்ஸ் வாங்கி கொடுங்க, வேண்டான்னு சொல்லலை, ஆனால் நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைக்கு டாய்லெஸ் கேமை வந்து இன்சிஸ்ட் பண்ணுங்கள். டாய்லெஸ் கேம்னா என்னங்க? நான் சொன்ன பேர்லேயே இருக்குது. டாய்ஸே இல்லாமல் கூட நீங்கள் உங்கள் குழந்தைய பேச வைக்க முடியும். டாய்ஸ் இருந்தால் தான் பேச வைக்கணுங்கிறது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் உள்ள உங்கள் உபயோகத்தில் உள்ள பொருட்களை வச்சே நீங்கள் கம்யூனிகேஷனை வந்து பெட்டராக இம்ப்ரூவ் பண்ண முடியும். லைக் நீங்கள் கிச்சனில் இருக்கீங்க அப்படின்னா கிச்சனில் போயிட்டு உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் குக் பண்ணும் பொழுது உங்களை நீங்கள் தூக்கி வச்சுக்கிட்டே ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் போடுறோம், கடுகு போடுறோம், அந்த மாதிரி நீங்கள் வாட் எவர் நீங்கள் வேலை செய்கிறீங்களோ ஸோ அதை அப்படியே நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே கண்டிப்பாக வந்து குழந்தையும் வச்சுட்டு சமையலும் செய்கிறதுங்கிறது கஷ்டமான வேலை தான். நீங்கள் எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்களோ, நீங்கள் சமைக்கிறீங்க இல்லை ஹாலில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு உங்களுடைய பர்சனல் வேலைகள் எதிலோ ஒரு இன்வால்வ்டாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்கள் குழந்தைய பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டே அவங்க கூட ஹியூமன் இன்டராக்ஷனுங்கிறது பெட்டராக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு என்விரான்மெண்டலி ஒரு ஸ்டிமுலேஷனுங்கிறது உருவாகும் இல்லைங்களா? அப்போ தான் அந்த குழந்தைங்க வந்து கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு மேபி கிச்சன் செட்டாக இருக்கலாம், இல்லை
துணி குத்துற கிளிப்பை வச்சு நீங்கள் ஆக்டிவிட்டி கொடுக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிற பஞ்சை வச்சு நீங்கள் ஆக்டிவிட்டி கொடுக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் பக்கெட்டில் உட்கார வச்சு புஷ் பண்ணிட்டு போகிறது, பிளாங்கெட்டில் உட்கார வச்சு இழுத்துக்கிட்டே வர்றது, ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ண சொல்லி கற்றுக் கொடுக்குறது, நீங்கள் அரிசி கோதுமை மாவெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் கிச்சன் ஐட்டம்ஸ்லேருந்தே நீங்கள் வந்து பண்ண வைக்கலாம். டாய்ஸ் இருந்தால் தான் அந்த குழந்தை எங்கேஜாக இருப்பாங்கிறது ஒரு மித்து. ஓகேங்களா? ஸோ வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எங்கேஜ் பண்ண வைங்க. செகண்டு, இமிட்டேஷன் வந்து சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைக்கு. பிகாஸ் ஏன்னா இதுதான் வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடிய ஒரு 3 விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் அட்டென்ஷன். அது நம்ம பேரண்ட் வந்து நம்ம இன்வால்வ் ஆகும் பொழுது இம்ப்ரூவ் ஆகுது. செகண்ட் வந்து இமிட்டேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோங்கிறத அந்த ஜாயிண்ட் அட்டென்ஷன் மூலிமா கற்றுக்கிறதுல இருந்து அவங்க கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸ் தான் அந்த இமிட்டேஷனுங்கிறது சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பல் விளக்குறதுக்கு இப்படி தான் பண்ணணும்னு சொல்லித்தர தேவையில்லை. நீங்கள் பல் விளக்கும் பொழுது, அம்மா ப்ரஷ் பண்ணுறேன், உனக்கு ப்ரஷ் பண்ணலாமா, உன்னோட பேபி ப்ரஷ் எங்கே இருக்குது, உன்னோட ப்ரஷ்ல ஹனிபி இருக்கே, உன்னோட ப்ரஷ்ல டைகர் இருக்கே. ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தையுடைய ப்ரஷ்ஷையும் வச்சுக்கிட்டு நீங்களும் அந்த ஆக்ஷன் பண்ணும் பொழுது, கூட இன்வால்வ் பண்ணி பண்ணும் பொழுது, அவங்க குழந்தை உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அம்மா என்னவோ பண்ணுறாங்கன்ற ஒரு அட்டென்ஷன் கொடுக்கும் பொழுது நீங்கள் பண்ணுற ஆக்ஷன் நம்ம வெர்பலாக சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, தினமும் நீங்கள் சாப்பாடு போடுவீங்க, தினமும் தண்ணி கொடுப்பீங்க இல்லையா? ஸோ அவனுக்கு நீங்கள் குளிக்க வைப்பீங்க. இந்த வேலைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபன்னாக சிரிச்சுக்கிட்டு உங்கள் வாய்ஸோடைய டோனை வந்து அப் டவுன் பண்ணி ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸோட கெஸ்ட்ரல் கம்யூனிகேஷன் ஆக்ஷன்ஸோடு நீங்கள் வந்து பண்ணும் பொழுது உங்கள் குழந்தை அழகாக கவனிப்பான். அது இம்மீடியட்டாக லேர்ன் பண்ணலைனாலுமே கூட அவங்க கவனிச்சாவே அவங்களுக்கு தேவையான சமயத்தில் அதை பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்கள் குழந்தைய நீங்கள் தூக்கி போட்டு விளையாடுறதா இருக்கலாம், இல்லை டிக்கிள் பண்ணி விளையாடுறதா இருக்கலாம், இல்லை யானை வருதுன்னு இப்படி முதுகில் உட்கார வச்சுக்கிட்டு, இல்லை உப்பு முட்டை போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன்னி கேம்ஸ்லாம் உங்கள் குழந்தை கூட நீங்கள் விளையாடும் பொழுது இந்த இமிட்டேஷன்ஸ் தான் அவங்க பெட்டராக லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இமிட்டேஷன்ஸோட இன்னும் ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்டாக பார்த்தீங்கன்னா, நிறைய ரைம்ஸ் பாடுங்க. நம்ம ரைம்ஸ் பாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுறது என்னன்னா, டிவிலையோ மொபைல் ஃபோன்லையோ டேப்லையோ போட்டு விட்டுட்டு அவங்களோட ஓகே நான் சமையல் பண்ணுற வரைக்கும் அவன் அழுகாமல் இருந்தால் போதும், நான் சாப்பிட்ற வரைக்கும், நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் அவங்க சேட்டை பண்ணாமல் இருந்தால் போதும்னா அது நமக்கு ஒரு பெரிய விஷயமா தான் தெரியும். பட் ஆனால் அதோடைய எஃபெக்ட்டுங்கிறது அது வேற ஒரு நெகட்டிவாக போயிடுது இல்லைங்களா? ஸோ ரைம்ஸுங்கிறது வந்து பேரண்ட்ஸ் நம்ம தான் பாடணும். ஸோ நீங்கள் ரைம்ஸ் வித் ஆக்ஷன்ஸோட பாடும் பொழுது 1 நாள் 2 நாள் கவனிக்க மாட்டாங்க. அதையே நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்ட் பேட்டர்னாக பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஆக்ஷன்ஸையும் கவனிப்பாங்க, நீங்கள் பாடக்கூடிய ரைம்ஸும் அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், wheels on the bus goes round and round, round and round, இந்த மாதிரி நீங்கள் பாடுறீங்க. ஒவ்வொரு பீரியட் நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கீங்க இல்லைங்களா? ஸோ வித் ஆக்ஷன்ஸோட நீங்கள் அந்த பாட்டை பாடுனாவே உங்கள் குழந்தை இந்த மாதிரி ரவுண்ட் அண்ட் ரவுண்டுன்னு கையை சுற்றணும். wheels on the bus goes அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். ஸோ அவங்க வந்து ஃபில்லர்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த விதமாக வந்து வித் ஆக்ஷன்ஸையும் அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. அது கூட அவங்க வெர்பலாக என்ன சொல்லணுங்கிற ஆக்ஷன்ஸுமே வந்து அந்த வேர்ட்ஸையுமே அவங்க லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மூலியமாகவும் நீங்கள் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆக்சுவலாக ரைம்ஸ் மூலிமா நீங்கள் கம்ப்ளீட்லி உங்கள் குழந்தைய நிறைய ஆக்ஷன்ஸ் அண்ட் டெய்லி ரொட்டீன்ஸ் நிறைய நீங்கள் பண்ண வைக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் டிவிஸில் போட்டு தான் ரைம்ஸ்னாவே டிவியில் தான் போடணும், டிவியில் அழகாக போட்டுட்டு அவன் கவனிச்சுக்கிறான்லாம் விட்டுறாங்க. ஸோ அதுலேயே வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் கிரியேட் ஆகிடுது. இன்ஸ்டேட் உங்கள் குழந்தைக்கு டிவியில் போடுறதுக்கு பதிலாக நீங்களே ஆக்ஷன்ஸோட பாடி பாருங்கள், உங்கள் குழந்தை இன்னும் அழகாக கவனிப்பாங்க. தேர்ட் ஒன், காஸ் அண்ட் எஃபெக்ட். ஸோ இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஸ்கில்ஸ்க்கு கீழே வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை சொல்லு, அதை சொல்லு, அது சொன்னினா தான் நான் தருவேன், இதை நீ கேட்டினா தான் அதை நான் தருவேன் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளை அறியாமையே பேசுறதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லை. குழந்தை வந்து தானாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை அறியாமையே நம்மளே ஃபோர்ஸ் பண்ணிடுறோம். பட் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ஸ்கில்லை நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம அப்ளை பண்ணும் பொழுது அந்த குழந்தைக்கு பேச்சு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக் எடுக்கிறீங்க அப்படின்னா வெளியே கடைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கிறத அந்த குழந்தை புரிஞ்சுப்பான் இல்லையா? ஸோ இப்போ அப்பா பைக்கையோ காருக்கையோ எடுக்கிறாருன்னா நீங்கள் ரைடு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ நீங்கள் கிச்சன் ஃப்ரிட்ஜ் டோரை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் தரீங்க, இல்லை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சாக்லேட் கொடுக்குறீங்க அப்படின்னா மேபி அம்மா எனக்கு அதை எடுத்து கொடுப்பாங்கங்கிற ஒரு ஆன்டிசிபேஷன், ஒரு எதிர்பார்ப்புங்கிறது கிரியேட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த காஸ் அண்ட் எஃபெக்டை வந்து நீங்கள் பேச்சில் மட்டும் நீ இதை பண்ணுனா அதை செய்வேன், நீ அதை சொல்லு, இதை பண்ணுன்னு வந்து நம்ம பிரைட் பண்ணாமல் மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே வந்து நீங்கள்
டீச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேச்சுலையுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு லேர்னிங்கிறது வந்து க்ரியேட் ஆகும். இது ஒரு பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம் தான். பட் இதை நீங்கள் வந்து உங்களுடைய என்விரான்மெண்ட்டில் டெய்லி கம்யூனிகேஷன் ரொட்டீனில் இதை நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது உங்கள் குழந்தைக்கும் சரி உங்களுக்கும் சரி அது ஏதோ நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக டீச்சிங் மாதிரி இருக்காது. நேச்சுரலான லேர்னிங் அப்படிங்கிறது உங்கள் குழந்தைக்கும் கிடைக்கும். நம்ம வந்து ரொம்ப எஃபோர்ட் எடுத்து பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கும் குறையும். உங்கள் குழந்தையும் பெட்டராக லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் அப்டேட் கொடுங்க. கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு அதில் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது ரிலேட்டடாக நம்ம அடுத்த வீடியோஸ் க்ரியேட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அஸ்.